देश के करोड़ों बच्चे जो एग्जाम देते हैं, जो पढ़ते हैं मेहनत करके, उनके साथ जो धर्मेंद्र प्रधान जी धोखा कर रहे हैं, पेपर माफिया के हाथों में मोदी सरकार चल रही है, ये उसके खिलाफ आंदोलन है। अभी तो जंतर मंतर का मार्च भी शुरू नहीं हुआ, अभी तो मार्च भी शुरू नहीं हुआ, वहाँ जाने क्यों नहीं दे रहे हैं? पूरी धक्का मुक्की कर रहे हैं, लगातार ये दावा है कि धक्का मुक्की कर रहे हैं। कोई किससे बात कर रहा है, क्या किसका दावा कर रहा है, हमें नहीं पता। हमको ये पता है कि ये जनता का आंदोलन है, जनता के बच्चों के लिए, देश के बच्चों के लिए आंदोलन है। पेपर चोरी हो रहे हैं, पेपर चोरी के खिलाफ आंदोलन है। धर्मेंद्र प्रधान को इस्तीफा देना चाहिए, शिक्षा मंत्री हैं वो। देश चला देते तो बच्चों का भविष्य नहीं खराब होता, बच्चे बेरोजगार नहीं होते। इनको सिर्फ आंदोलन रोकने की पड़ी हुई है, देश के लिए इन्हें कुछ नहीं करना। டெல்லி ஜந்தர் மந்தரில் தற்பொழுது உச்சக்கட்ட பரபரப்பு நிலவி வருகிறது. கருப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தங்களது பேரணியை தொடங்கியிருக்கின்றனர். இது குறித்த விரிவான தகவல்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிட கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். விரிவான தகவல்களை வழங்கலாம்.
சர்மிளா, போராட்டம் பேரணி தள்ளுமுள்ளு என்பது உச்சகட்ட ஒரு பரபரப்பான நிலையில்தான் டெல்லி ஜந்தர் மந்தர் மற்றும் நாடாளுமன்ற வளாகம் சுற்றிய வெளிப்புற பகுதிகள் என்பது தீவிர பரபரப்புடன் காணப்படுகிறது. வழிநெடுகிலும் ஆங்காங்கே போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு தடுப்புகள், இரும்பு தடுப்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரலையில் நாம் பார்த்து வருகின்றோம். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மீது தடியடி நடத்தப்பட்டு இந்த கூட்டத்தை கலைக்கக்கூடிய நிலையும், அந்த பேரணியை தடுத்து நிறுத்தக்கூடிய நிலையும் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினுடைய தடுப்பையும் தாண்டி அங்கு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருடைய பேரணி என்பது மிக தீவிரமாக அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். கைகளில் தேசிய கொடி ஏந்தியவாறும் தேசிய கொடியை ஏந்தியவாறும் அம்பேத்கர் புகைப்படங்கள் கையில் ஏந்தியும் எங்களுக்கு நீதி வேண்டும், எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் முழங்கியவாறு பேரணி செல்லக்கூடிய நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பேரணி மற்றும் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் தடுப்பு காரணமாக டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதி முழுவதுமாகவே இணையதள சேவை என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தற்காலிகமாக இணையதள சேவை முடக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சாலைகள், மிக பிரதானமான சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறதால் போக்குவரத்து நெரிசல், போக்குவரத்து மாற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று மெட்ரோ ரயில் வழக்கம் போல இயங்கினாலும் கூட குறிப்பிட்ட இந்த ஒரு நிலையத்தில் மட்டும் மெட்ரோ ரயிலிருந்து யாரும் இறங்கக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மெட்ரோ ரயில் என்பது வழக்கம் போல இயங்கினாலும் கூட இந்த ஜந்தர் மந்தர் பகுதியில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்தில் யாரும் இங்கிருந்து ரயிலில் இருந்து இறங்கக்கூடாது, இந்த இடத்தில் ஸ்டாப்பிங் இல்லை என்பது போன்று அறிவிக்கப்பட்டு அங்கிருந்து யாரும் இறங்காதவாறு போலீசார் அவங்க பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியில் வரக்கூடிய வழக்கமான பணிகளுக்காக வரக்கூடியவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தை நோக்கி அவருடைய பேரணி என்பது மிக தீவிரமாக இருக்கின்றது. நீட் முறைகேடு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. எதிர்பார்ப்புடன் தொடங்க இருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த நிகழ்வு கலந்து கொண்டு அந்த நிகழ்வு நடைபெறுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய கோரிக்கை மற்றும் எதிர்ப்பு வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் வெளியில் கரப்பான்பூச் ஜனதா கட்சியினுடைய போராட்டம் பேரணி தள்ளுமுள்ளு என்பது ஒன்று உச்சகட்ட பரபரப்பான நிலை காணப்படுகிறது. அந்த நேரலை நாம் பார்த்து வருகின்றோம், திரையில் பார்க்கின்றோம். இன்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அந்த தொடருக்கு முன்பாக அவர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இந்த நிகழ்வு குறித்து அவர் எடுத்துரைக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. நேரலையில் நாம் பார்த்து வருகின்றோம். இது ஒருபுறம் நடைபெற்றிருந்தாலும் கூட மறுபுறம் ஜனதா கட்சியினர், கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய இந்த பேரணி போராட்டமும் கூடுதல் உச்சகட்ட ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிகழ்வு காரணமாக அங்கு இணையதளங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது, சாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, தடுப்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று தினமும் கூட அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கூட பல்வேறு கோரிக்கை எதிர்க்கட்சிகளை முன்வைத்து வெளிநடப்பு செய்தார்கள். அதுக்கு பிறகு மீண்டும் உள்ளே வந்தார்கள். இப்படி ஒரு பரபரப்பான நிலைதான் காணப்பட்டது.